ஒரு காம்ப்ளெக்ஸான க்ரூட் டிசைனை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அந்த காம்ப்ளெக்ஸான டிசைனை எப்படி இந்த 3D பிரிண்டரில் பிரிண்ட் போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பிரிண்டர்லேருந்து நான் இந்த SD கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட டிசைன் ஃபைலை நான் காப்பி பண்ண போகிறேன். ஓகே, SD கார்டை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போது என்னோட க்ரூட் G கோட் டிசைனை காப்பி பண்ணிவிட்டு இந்த SD கார்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ண அப்புறம் இந்த கார்டை எஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்டை மறுபடியும் 3D பிரிண்டரில் இன்சர்ட் பண்ணிடுறேன். கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்டர் ஆன் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் கொடுத்துட்டு ப்ரீஹீட் PLA அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் போயிட்டு நம்மளோட க்ரூட் 3D அப்படின்ற டிசைனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த நாசல் அந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆன அப்புறம் அந்த பெட்டும் அந்த டெம்பரேச்சர் அட்டைன் அப்புறம் பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்டரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்டை இந்த ரொட்டேட்டிங் நாப் ரொட்டேட் பண்ணி அந்த ஃபிலமெண்ட்ஸை உள்ள நாசலுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த நாசலும் நம்ம ஸ்லைசரில் பார்த்த கிராஃப் மாதிரியே அந்த 3D ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது இன்னும் உள்ளே போய் அந்த 3D ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இன்ஃபில் நம்ம செட் பண்ண 15% ஃபில் ஆகுது. அண்ட் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண ட்ரையாங்கிளை பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போது இங்கே நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் ஸ்டாப்ன்ற ஆப்ஷன்லாம் இருக்குது இல்லையா. சப்போஸ் பிரிண்ட் ஓடிட்டே இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இங்கே யூசர் இன்டர்ஃபேஸில் இந்த பாஸ்ன்ற ஆப்ஷனுக்கு பதிலாக ரெஸ்யூம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட்டை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 20% பிரிண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம க்ரூட்டோட பேஸும் ஓரளவுக்கு பில்ட் ஆகிடுச்சு. இன்னும் போக போக க்ரூட் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைனலாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட க்ரூட் டிசைனை பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த க்ரூட் டிசைனை பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் இன்ஃபில்னா என்ன, இன்ஃபில் பேட்டர்ன் பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. இப்போ அடுத்த வீடியோவில் சப்போர்ட் மெட்டீரியல்னால் என்ன, எப்படி ஒரு மெட்டீரியலுக்கு சப்போர்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.